திராட்சரசமாக மாற்றினவர், ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினவர், வாழ்க்கையை இனிமையாக இந்த ஆற்றிலே மாற்றினார். கண்ணீரை குடைத்து உன்னை இனிமையாக ஒரு குடும்பமாக மாற்றுவார். 5 அப்பம் 2 மீன்களை ஆசீர்வதித்து பெருக செய்தவர் இந்த ஆண்டு முழுவதும் உன்னை போஷித்து நடத்த அவர் பெரியவராயிருக்கிறார். குறைவுகளை மாற்றி அன்றன்றுள்ள உற்பங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவர் உன்னை சுற்றிலும் கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் இந்த ஆண்டவர் இன்றைக்கு இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி உன்னை விடுதலையாக்குகிறது நீ காண்பாய். உன்னை சுற்றிலும் கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் அமர்த்தி போட இந்த ஆண்டு உனக்கு முன்னே செல்லுகிறது. கடந்த ஆண்டிலே நீ பட்ட பாடுகளை ஆண்டவர் மாற்றி அமைப்பாராக. ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் இரவு முழுவதும் பிரயாசம் எடுத்துக்கொண்டு இருந்து அவர்களுக்கு 2 படகு நிறைய மீன்களை கொடுத்தவர் உன் வியாபாரங்களையும் உன் தொழில்களையும் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் மறுபடியும் இருக்கிறார். 2 படகு நிறைய மீன்களை பிடித்தது போல உன் பெருமையான படகு இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். பாவங்கள் உனக்கு முந்திக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் உன் வியாதியின் படுக்கையை
அவர் இந்த ஆண்டிலே மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. கைபேசி ஆண்டவரே, இந்த வியாதியின் படுக்கையை நீர் மாற்றி போடும். சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவர் பாக்கியமா. அவர் படுக்கையை மாற்றி போடுவார். தேவ கரம் இறக்கும். ஆமென். எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகி என்று சொன்னவர் சித்தப்படி உன்னை சொஸ்தமாக்குகிறார். கடந்த ஆண்டிலே நீ போன வியாதிகள் திரும்ப உன்னை பின்பற்றி வருவதில்லை. ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார். அவர் நீ சுகமாயிருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிசாசுகளை துரத்தி அற்புதம் செய்தவர் கைகளை உயர்த்தி கைகளை சுற்றி உன்னை சுற்றிலும் இருக்கிற பிசாசின் கிரியைகள், வில்லி சூனிய ஆவிகள், செய்வினைகள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போடுவார். ஆமென். உனக்கு விரோதமாய் எழுப்பும் எந்த ஆயுதமும் இந்த ஆண்டிலே வாய்க்காமல் போகும். விரோதமாய் எழுப்பும் எந்த ஆவையும் நீ குற்றப்படுத்துவாய். சுதந்திரம் ஆண்டவர் உனக்கு தருவதாக. மகன், நீ தினக்கொள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு கூட போ. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்ன ஆண்டவர் உன் சரீரத்தில் இருக்கிற அத்தனை வேதனைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வேதனைகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உன் கூட்டுகள், உன் முழங்கால்கள், உன்னுடைய எலும்புகள், உன்னுடைய இணைப்புகள் அத்தனையும் ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. நீ சுகமாயிருப்பாய். தேய்ந்து போன பகுதிகளை எல்லாம் ஆண்டவர் பலப்படுத்துவார். புதிய வல்லமை கொடுப்பார். உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பயப்படாதீர்கள் என்று சொன்னவர் கவலைப்படாதே. உன் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்துவிடு. கேட்க இந்த ஆண்டில் எங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் வேதியிலே வைத்து விடுகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதி. தேசமே நீ பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த கல்வி மேலே சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது. சபையில் ஜெபத்தின் ஆவியை ஊற்றுகிறான். சபையிலே துதியின் ஆவியை ஊற்றுகிறான். சபையிலே விசுவாச ஆவியை ஊற்றுகிறான். சபையில் உள்ளவர்களுக்கு ஆத்ம பாரத்தை கொடுக்கிறார். அற்புத அடையாளங்களினாலும் ஆவியினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்மை நிறைவேற்றி இந்த ஆண்டிலே நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றினார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த